தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாசமேஷன் பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலும் கூட தேவன் தன்னுடைய தீர்மானத்தின்படி அவர் நமக்காக இந்த பூமியில் பிறந்து நமக்காக அந்த பூமியில் வாழ்ந்து நமக்காக பாடுகளை பட்டு நமக்காக மரித்து நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக மாத்திரமே என்ன செஞ்சார்? 7 வார்த்தைகளை சொல்லி நமக்காக மாத்திரமே பிரமாணத்தின்படி தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். ஆகையினால் அதை நினைவுறும்படியாக நாம் இந்த நாளிலும் கூட ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோம். துதிக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம், ஜெபிக்கிறோம். யாஸ்வா தேவனே வல்லமை அக்னியை அப்பா அந்த நாளில் நீங்கள் ஊற்றும்படியாக துதிக்கிறேன். இந்த நாட்களுக்குரிய அப்பா அந்த கிருபையை தேவனை கட்டளையிடுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. எல்லா எதிர்சத்தின் கிரியைகளும் ஏறிக்கப்பட செபிக்கிறோம். தேவனே பலப்படுத்தும் அப்பா அவனுடைய இறக்கத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு எங்களோடு இடைவிடும்படியாக செபிக்கிறோம். நீங்கள் பேசும் நாங்கள் கேட்கிறோம், மறைவுகளை வெளிப்படுத்துகிறாங்க. யாசுவா மெஸ்ஸியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்தி நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிற வார்த்தை நம்ம கவனிக்கணும். இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவனும் என்ன செய்யணும்? என்ன பண்ண? லைக் பண்ணுங்கள், ஆள் கொடுத்துட்டு எல்லோரும் என்ன செய்யலாம்? திரும்ப நாங்கள் போகிற செய்தியில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம்? தேவனுடைய நன்மையான காரியங்களை மகத்துவம் தெரிந்து கொள்ளலாம். இது நமக்கு மாத்திரமல்ல, நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பதை நம்முடைய தேவன் சிலுவையில் மரணபடி நமக்காக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இந்த நாள் சிலுவையிலுள்ளதான 7 வார்த்தைகளை திருமணம் நினைவுகூறுகிறோம். இன்னைக்கு கிடையாது, இப்போ அடிக்கப்பட ஏற்கனவே நமக்கு அடிக்கப்பட்டார். இப்போ அவர் யாராக இருக்கார்? உயிரோடு இருக்கிறார். இப்போ யாராக இருக்கார்? உயிரோடு. சிலுவையில் சொன்ன வார்த்தைகளுக்கு நம்ம சற்று யாவப்படுத்த போகிறோம், அதான் நினைவு கூறுகிறோம். நமக்காக இப்படிப்பட்ட காரியம் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. இது ஜீவனோட வார்த்தை, நம்ம அதை மறந்துடக்கூடாது. ஆகையினால என்ன பண்ணுங்க, அநேகருக்கு சரி என்ன பண்ண அனுப்பி வைங்க. அநேகர் கேட்கட்டும், அநேகர் பயனடையட்டும், தேவனுக்காக என்ன செய்யட்டும்? வாழட்டும். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நாம் வாசிப்போம். 1வது வார்த்தை லூக்கான சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது என்ன சொல்லப்பட்டிருக்குது? அப்பொழுது மேசியா சிலுவையில் அறையப்பட்டவர், யூதருடைய ராஜா மெசியா. இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த மெசியான்னு சொல்கிறீங்களே, மெசியான்னு என்ன அப்படி என்று சொன்னால் என்ன செய்யணும்? நீங்கள் மெசியா பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களோடு தொடர்பு கொள்ளணும், மெசியாவை தெரிந்து கொள்ள முடியும். இப்போ அப்பொழுது மெசியா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று அறியாது இருக்கிறார்களே. இப்ப தாங்கள் செய்யக்கூடிய காரியம் அதை பத்தின ஒரு அறிவு, ஒரு தெளிவு, அது ரொம்ப முக்கியம். இதை பற்றி ஒரு அறியணும். இன்றைக்கு இருக்கிற ஸ்கூலும் சரி, கல்லூரிகளும் சரி, அதை பற்றின ஒரு அறிவு கிடையாது. ஆரம்பத்தில்
80க்கு முன்னாடி 80க்கு முன்னாடி 90 சரியில்லாமல் போச்சு. 90 சரியில்லாமல் போய் அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டால், ஸ்கூலில் போய் பிள்ளைகளை விட போகிறப்ப அப்போல்லாம் பிறப்பு சான்றெல்லாம் கேட்க மாட்டாங்க. பயலைய பொண்ணு நிப்பாட்டுவாங்க. என்ன செய்யணும், உன் கையால் காக தொடுவாங்க வந்து. அப்போ என்ன பண்ணுவோம், காக தானே தொடணும். அப்போ டக்குன்னு இப்படியால் தொட்டு போடுறது. அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு தட்டு தட்டி நேராக தொட சொல்லுவாங்க. தொட்டால் 5 வயசு 3 வயசு ஸ்கூலில் சேர்க்கலாம், அவ்வளோதான். அவராக ஒரு டேட்டை போடுவார், முடிஞ்சு போச்சு. ஆனால் அது நல்லது. என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை ஒழுங்காக படிக்க வைங்க சார், இவனை அடிக்கலாம், கொன்னா கூட இப்போ கொன்னா மட்டும் என்று சொல்லிட்டு கொண்டுடுங்க, இவன் என்ன செய்ய அடிக்கலாம் சொல்லி நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம், அவ்வளோதான். போர்டு எழுதி போட்டுருவாங்க. இப்போது 40 பிள்ளைய இருக்கும் 1ஆம் கிளாஸில். எல்லா பிள்ளையும் என்ன செய்யணும், அந்த ஆணாவனை குச்சி வச்சு வருஷக்காக சொல்லணும். குச்சி அழிச்சிடக்கூடாது, குச்சியில் அந்த எழுத்தை அழிச்சிடக்கூடாது, சொல்லணும். அந்த புள்ள ஆணுன்னு சொல்ல, எல்லா பிள்ளையும் ஆணுன்னு சொல்லும், அவ்வளோதான். அது மாதிரி ஏபிசிடி தான் நடக்கும். இதான் அப்போ ஒன்றும் பெரிய மூட்டையெல்லாம் இருக்காது. சும்மா ஒரு வாய்ப்பாடு தான் கொண்டு போகிற, வேறு ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு படித்தவங்களாம் அன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகிற பிள்ளையெல்லாம் எங்கே என்ன பண்ணுது, படிச்சுட்டு வேலை இல்லை. இப்போ நிறைய பேரை சரி, நான் படிச்சிருக்கேன் ஆனால் வேலை இல்லை, நான் படிச்சிருக்கேன் வேலை இல்லை. ஒருத்தர் என் பொண்ணுக்கு பையன் வேணும் அப்படின்னு கேட்டார். பொண்ணு என்ன படிச்சிருக்கேன்னு, அது 4 டிகிரி முடிச்சிருக்கு அப்படின்னாரு. நான் பார்த்தேன், இது மாதிரி நீங்கள் டிகிரி முடித்த மாதிரி பையன் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன சதுரமண்டலத்தில் சொல்லி ஒரு பையனை செய்ய சொல்லுங்கள், என்ன பண்ணுங்க செய்ய சொல்லுங்கள். அப்போ என்ன கிடையாது, டிசிப்ளின் கிடையாது, என்ன கிடையாது, படி அவ்வளோதான். இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன முக்கியம், இப்போ நமக்கு குரு யார், நமக்கு குரு நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டவர் மெசியா. நமக்கு தாய் யார், சபை. நமக்கு தகப்பனும் தாயும் அவரு தான். இவர் வார்த்தையை ஒருத்தர் ஒழுங்காக கேட்டால் அவங்க எங்கே போகலாம், இந்த பூமியில் முதலாவது நல்லா சாட்சியாக வாழணும், அப்புறம் பரலோகம் போகணும். இதை பற்றின அறிவு யூதர்களுக்கு இல்லை. அன்றைக்கு பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் என்ன பேர் வச்சாங்கன்னா, மெசியான்னு பேர் வச்சாங்க. உண்மையிலே இவர் மெசியாவாயிட்டார். நான் படிக்கிற பாடத்தில் சின்ன வயசில் ஒரு பாடத்தில் ஒரு கதை உண்டு. எல்லாரும் பெரியவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்களாம். ஒருவன் என்ன பண்ணுவானா, ஐயோ புலி வருது சொல்லி கத்துவானாம். வேலை விட்டு எல்லாரும் விளையாடுறாங்களாம். வந்த ஏற்பாடு சும்மா சொன்னாங்களாம். இப்படி டெய்லி சொல்லியிருக்கிறான். வந்து பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நெசமோலையே புலி வந்துருச்சான். அவன் எப்பயும் அப்படி தான் கத்துவான், சரியான்னு சொல்லிட்டு நம்ம அவங்க மட்டும் வேலையை பார்த்தாங்களாம். என்ன பண்ணுச்சு, புலி அவனை கொண்டு முடிச்சான். இப்போ மெசியா சிலுவையில் ஏன் 7 வார்த்தை சொன்னார், இவர்கள் என்ன செய்கிறாங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அறியல. இப்போ மன்னிக்கும்படியான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அறியாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கும் எனக்கு அந்த வார்த்தை கிடைக்குமானா கிடைக்காது. இன்னைக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அன்னைக்கு நாகரிகம் இல்லாத ஒரு கற்காலம், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படக்கூடிய பயம் இருந்துச்சு, வார்த்தையை பற்றி ஒரு தெளிவு இருந்தது. ஆகையினால தான் பல ஆயிரம் மைலிருந்து சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க, அவரை பணிந்து கொள்ளும்படியாக பெத்லகேமுக்கு சென்றார்கள். இன்னைக்கு பணிந்து கொள்ளணும்னா இந்த காலத்தில் உள்ள சமுதாயம் நிறைய பிள்ளைகள், நீ ஏன் என்னை பெத்த, நான் எந்த வீட்டில் பிறந்தேன், நான் இங்கே பிறக்கணும், அப்போ நாய்க்கு போய் பிள்ளைய பிறக்க வேண்டியதானே. நிறைய பேர் நான் ஏன் இங்கே பிறந்தேன், நான் இங்கே பிறந்தே தப்பு. பன்னிக்குட்டியாக இருந்தால் 2 வருஷத்தில் வளர்ந்தாருன்னா அப்புறம் அடுத்து சென்றுடுவான். மாடாக இருந்தால் ஒரு 10 வருஷம்,
ஆடாக இருந்தால் 1.5 வருஷம், கோழியாக இருந்தால் 6 மாதம் தான் முடிஞ்சு போச்சு, கசாப்பு கடைக்கு அனுப்பிடுவாங்க. தேவன் என்ன பண்ணார்? நம்மளை மனித சாயலாக தமது ரூபத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. நமக்கு நாம் அறியாமல் என்னென்ன செய்கிறோமோ அவர்களை மன்னிக்கும்படியாக வந்திருக்கிறாரு. இந்த வார்த்தை அவர் யாரை சொல்றாருன்னா, அவரை கொலை செய்யும்படி மன தண்டனைக்கு அவர் தீர்த்தவர்களையும், அவரை பரியாசம் செய்தவர்களையும், அவர் எதிர்த்தவர்களையும் பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். என்ன செய்யறாங்க? நாங்கள் செய்யறது அறியல. என்ன செய்யல? அறியவில்லை. இப்ப அறிஞ்சு செய்யற காரியம் உண்டு, அறியாமல் செய்யற காரியம் உண்டு. அறிஞ்சு செய்யறது, உதாரணமா நான் உங்களை ஒரு அரைச்ச விட்டா அதை அறிஞ்சு செய்யறது. இந்த மாதிரி தூங்குறாரு பாரு, போய் ஒரு அரைச்ச. அறியாமல் செய்யறேன்னா போயிட்டு இருப்போம், ஒரு எறும்பு வரும், நம்ம மீச்சிருவோம். எறும்பை மீச்சுன்னு நமக்கு தெரியாது. எறும்பு அது செத்துரும். அதுதான் யார் பேசுவா? ஒருத்தர் பேச முடியாது. இவங்க என்ன செய்யறாங்க? அறியாமல் செய்யறாங்க. இவர் மெஸ்ஸியா, எல்லாரும் ஊருக்கு வீட்டுக்கு ஒரு மெஸ்ஸியா, பகச்ச பிள்ளைக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்கு ஒரு மெஸ்ஸியா. அப்போ இவர் என்ன கிடையாது? மெஸ்ஸியா கிடையாது. பாரு, இவங்க என்ன பண்ணாங்க? இவருடைய சாயலையும் இவருடைய ரூபத்தையும் இவர் பிறந்த இடத்தையும் ஒரு சின்ன ஒரு சத்திரத்தை முன்னணியில் பிறந்துட்டாரு. இவர் எகித்து ஓடிப்பிட்டாரு, வந்திருக்காரு. இப்படி பல காரியங்களை அவங்க என்ன செய்கிறாங்க? மனுஷன் பார்க்கிறபடி பார்த்து இந்த ஞானமும் அறிவெல்லாம் வந்துச்சு. இவன் ஜனங்களை என்ன செய்கிறான்? கலகப்படுத்துகிறான். இவன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அறியாமல் செய்கிறாங்க. ஆகையினால என்ன செய்யும்? இவர்களை மன்னியும் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இப்ப அறிஞ்சு செய்யற காரியம், அறியாமல் செய்யற காரியம். இப்ப இத்தனை நான் எனக்கு ரொம்ப வயசாச்சு, இன்னும் நான் அறியாமல் தான் இருக்கிறேன், இன்னும் நான் அறியாமல் இருக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்? இந்த பச்சை கிளியை பேச வைப்பாங்கல்ல, பச்சை கிளியை பிடிச்சி கம்பியை காய வச்சு நாக்கில் சூடு போடுவாங்க. இப்போ நான் தடிமான மாதிரி வளர்ந்துருக்கிறேன், நான் அறியாமல் செஞ்சுட்டு என்ன பண்ணணும்? பிடிச்சி வச்சு என்ன செய்யணும்? நாக்கை வெட்டணும். உனக்கு என்ன உண்டாகணும்? அறிவு உண்டாகணும். நான் இன்னும் அறியாமல் தான் என்ன பண்ணுவேன்? தப்பு பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன செய்யக்கூடாது? இவங்க தெரியாமல் செஞ்சாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? தெரிஞ்சு தவறு செய்யக்கூடாது. மெஸ்ஸியா சொன்னாரு, தெரிஞ்சு செய்யணுமா தெரியாம செய்யணுமா? தெரியாம செஞ்சுட்டாங்க, ஆகையினால மன்னிங்கிறாரு. இப்ப நீ நிறைய பேர் என்ன செய்யறாங்க? தெரிஞ்சே இவரு மெஸ்ஸியா இல்லை, இவரு பேரு இயேசுதான், இவரு பேரு ஜீசஸ் தான். அப்ப எந்த ஒரு அடுத்த ஒரு போன பேர் மாறிடுமோ? நம்முடைய தேவன் யாரு? மாறாதவர். அவர் இவர் எந்த பாதையில வந்தார்னு அவர்களுக்கு தெரியல. இவர் வந்த பாதை ஆதாம். எந்த வந்தாரு? ஆதாம தேவன் பூமிக்கு அனுப்பின அதே பாதையில வந்தாரு. பிந்தின ஆதாமை உயிர்ப்பிக்கிற யாஷ்வா. முந்தின ஆதாம் மண்ணால் உண்டான மனிதன், பிந்தின ஆதாமைய யாஷ்வா வானத்தில் வந்த மெய்யான தெய்வம் யாஷ்வா மெஸ்ஸியா. இந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. அவங்க பார்த்த பார்வை யோசேப்புடைய குமாரன் அல்லவா, மரியாளுடைய பிள்ளை அல்லவா, அதைத்தான் அறிஞ்சிருந்தாங்க. ஆகையினால அப்பா சொல்றாரு, ஆண்டவரே இவங்க இதை அறியல, என்னை யாருங்கிறத அறியல, இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. இப்ப நானும் இன்னைக்கு யாருன்னு இவரை அறிஞ்சிக்கவே மாட்டேன். நிறைய பேர் நீங்க அறியலையே. இதை கேட்கிற ஒருவர் சொல்ற, சிலுவையில் அறையப்பட்டவர் யாஷ்வா மெஸ்ஸியாங்கிற அறிவு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நிச்சயமா நீங்க பரலோகம் போக முடியாது. நீங்க சொல்லலாம், நான் உண்மையா தேவனை விசுவாசிக்கிறேன், சந்தோஷம்,
நான் சபைக்கெல்லாம் ஒழுங்காக போகிறேன், சந்தோஷம். தசமெல்லாம் குறைவில்லாமல் கொடுக்குறேன், சந்தோஷம். யாதுன்னு குறையில் நல்லா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். சரி, ஆகையால் நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் பகல் கனவு காணக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் உண்டு? என்ன செய்கிறாங்க? கோடி கோடியாக உண்டியல் அள்ளி கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் பரலோகம் போக முடியுமா? சொல்லுங்க, பரலோகம் முடியுமா? போக முடியாது. பரலோகத்துக்கு யாரு போகணும்? பாவ மன்னிப்புக்காக என்ன செய்யணும்? பலி, இரத்தம் பலியாக செலுத்தப்பட வேண்டும். அப்போதான் மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படும், இல்லைன்னா மன்னிப்பு கிடையாது. இப்போ மனுஷனுக்கு ஒரு புறாவோ ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு மாடோ, சில ஊர்களுக்கு நான் உழித்து போன இடங்களில் என்ன செய்வாங்க? பன்றி என்ன செய்வாங்க? பலி செலுத்துவார்கள். அவங்களுடைய கலாச்சாரத்தையும் செலுத்துவாங்க. சில நான் உழித்து போயிருக்காங்க, எருவ மாட்டை பலி செலுத்துவாங்க. அது அவங்களுடைய கலாச்சாரம். அப்போ நம்முடைய கலாச்சாரத்தின்படி மனுஷன் அவர் உண்டாக்கி தானே பலியாயிட்டாரு. இதுதான் நமக்கு பாவ மன்னிப்புங்கிறத அவர்கள் அறியாமல் என்ன செய்கிறாங்க? மெசியாவுக்கு அந்த காரியம் செய்தபடினால சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் செய்யறது என்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப அறுதி செய்யறது அறியாம செய்யறது எப்படி? அறுதி செய்யறது இப்படி அநேக உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்ப அறிய வேண்டிய காரியம் என்ன? சிலுவையில் அறையப்பட்டவர் யார்? அவருடைய பெயர் என்ன? அந்த பெயரை சொல்லி நம்ம கூப்பிடணும். மெசியா சொன்னாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். அவருடைய பெயர் என்ன? அதை பற்றி ஒரு அறிவு இருக்குதா? இல்லை அவர் இறக்கம் உள்ளவர் தான், யார் இல்லைன்னு சொன்னது? அப்போ நிறைய நேரங்களில் நம்ம கவனிக்கணும், இறக்கம் உள்ளவர் தான் நம்முடைய தேவன். கொடூரமானவர் நான் சொல்கிறேன். அவர் யாரு? எல்லாரும் மேலும் இறக்கம் உள்ளவர். அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கார். வருவருக்கு பொறுமையாக இருக்கார். இன்னைக்கு எந்த தேசத்துலையும் எந்த ஒரு கல்லறையும் வெடிக்கல. என்ன செய்யல? கல்லறை வெடிக்கல. ஆகையினால நீடிய பொறுமையாக இருக்காரு. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு. அவருடைய பொறுமையை சோதிக்காம என் பாச தமிழ் தான், நான் தமிழில் தான் நான் ஒரு பேரை சொல்லுவேன்னா, தேவனுக்கு பேர் வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்குது? அப்படி பேர் வைக்க உங்களுக்கு உரிமை இருக்குன்னா, இதை கேட்குற நீங்கள் ஒருவேளை அந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்கலன்னா, உங்கள் வீட்டில் 3ஆவது வீட்டு பிள்ளைக்கு போய் நான் தான் பேர் வைப்பேன்னு சொல்லுங்கள். அவன் உங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுப்பார்கள். இஸ்ரவேலின் தேவனுக்கு பெயர் யோசேப்பு மரியாதை வைக்கல, தூதன் சொன்னதான் பேர் வச்சாங்க. எபிரேய பாஷையில் வைத்தார்கள். அதை மாற்றுவதற்கு யாராலும் கூடாது, முடியாது. அதை போய் நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த விஷத்தை எடுத்து நீங்களே குடிச்சுக்கிற மாதிரி உங்கள் ஆத்மா மறித்து போயிடும். நீ கிறிஸ்தவங்கிற பேரில் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆகையினால புது நாள் கொடுக்கப்பட்ட வேதனால ஆராய்ஞ்சு பாருங்கள். யார் சொல்கிறது பேர்? மெசியான்னு சொல்லி எபிரேய பாஷையில் தான் சொல்கிறாங்க. ஆர்சி வேதாகமத்தை நம்ம வாசிப்போம்னா அதை வாசிப்போம். ஆர்சி வேதாகமம் தான் இருக்குது, அதை எடுத்து வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். இன்றைக்கு உள்ளதான ஆர்சி வேதாகமம். அதாவது என்ன வேதம் என்ன சொல்லுது? எல்லா மக்களுக்கும் என்னது? நற்செய்தி. எல்லா மக்களுக்கும் ஒரு நற்செய்தி. என்ன செய்தி?
இன்று ஆண்டவராகிய மெசியா மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சொல்லலையே தமிழ்நாட்டுக்கு ரட்சிப்புக்கு இயேசுங்கிற பேர்ப்பா. இந்தியாவில் நிறைய மாநிலம் வரும். அந்த மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலம் ஒரு பேர் வச்சுக்கோ. எனக்கு இங்கே மட்டும் மெசியா, அமெரிக்காவில் ஜீசஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லலையே. ஒரு எழுத்தை கூட்டவோ குறைக்கவோ யாராலையும் முடியாது, கூடாது. அப்படி கூட்டா குறைச்சா அதுக்கு தண்டனை சொல்லி வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இப்படி அங்கே தான் இப்படி இங்கே தான் இப்படி எங்கள் பைபிளாய் சொல்லுது. வேத பண்டிதெல்லாம் இருக்கிறோம். 10 பேர் சேர்ந்து பரிசுத்தவான்களுக்கு கூடனா 10 பேர் ஜெபம் பண்ணால் அது சரியாயிடுமா? தூதனால் கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டது? ஒரு 100 பேர் போய் இன்னொரு ஊர் கிராமத்தில் ஒருத்தனை கூப்பிட்டு உன் பிள்ளைக்கு தான் பேர்னு சொல்லி பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பாடம் கற்பிப்பார்கள். ஒரு கதை உண்டு அந்த காலத்தில். ஒருத்தன் என்ன பண்ணானா? ரொம்ப அநியாயம் பண்ணானா. அவங்களால அந்த ஊருக்கு பெரிய தொந்தரவு, ரொம்ப பாடுகள் தாங்க முடியலையா. அப்போ சொன்னானா, நான் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க, உங்களை காலத்துட்டு நான் கும்பிடுறேன், நான் செத்த விற்பாடு என்னை இந்த ஊரில் போச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஏற்படும்? துன்பம் அதிகமாயிரும், நீ அடுத்த ஒரு போய் என்னை போச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டானா. எப்படி உள்ளோக்க என்ன? செத்த விற்பாடு அடுத்த ஊர் இவனை கொண்டு போனான், அவன் எல்லாரும் இவனை அடிப்பான். செத்து போகிறப்பையும் ஒரு பெரிய கலவரத்தை கொண்டு போன ஆயத்தம் அவன் சொல்கிறான், செத்த விற்பாடு இங்கே புதைக்காத, என் பாவம் உன்னை பிடிச்சிக்கோ, நீ அடுத்த போய் புதை. அவன் என்ன செய்கிறான்? செத்து போய் அவன் கலவரத்தை உண்டு பண்ண பிளான் பண்ணுறான். இப்போ செத்து போனதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது. இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஆகையினால இதுதான் பேர், இதுதான் பேர். இப்போ கண் திறக்கப்பட வேணும். என்ன செய்யணும்? பிள்ளையான் சொல்கிறாரு, கண் திறக்கப்பட்டவன் சொல்கிறாரு, சிறுகள் பாலம் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குது. அல்லேலூயா. கண்ணு திறக்கப்பட்டால் உங்களுக்கு யாசுவா சேகர் தெரியும். உங்களுக்கு கண்ணு திறக்கப்படலைன்னா யாசுவா சேகர் உபதேசத்தை விட அந்த பேர் உங்களுக்கு தெரியாது. ஏதோ புதுசாக தெரியும், இல்லாத ஒன்று சொல்கிற மாதிரி தெரியும். இது சரியா தவறாங்கிறது இப்போ தெரியாது. நியாய தீர்ப்பு கொடுக்க நாளில் இது விளங்கும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். எந்த ஊர்லையும் பேர் மாறாது. அது கடவுளுடைய பேர் மாறுமா? என்ன செய்யாது? மாறாது. அதை உணர்ந்து கொள்ளணும். ஆகையினால அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். யாருக்கு? இப்படி அவரை பற்றி அறியாமல் யாரெல்லாம் அவருக்கு எதிராக செயல்பட்டார்களோ அனைவரையும் மன்னிங்கிறாரு. நானும் அறியாமல் தான் இருக்கிறேன், பேரை எனக்கு மன்னிப்பாரா? போய் இங்கே ஸ்கூலுக்கு போயிருக்கிற, படிச்சிருக்கிற, ஆராய்ச்சி பாரு. ஒரு பொருள் வாங்குகிற கடையில் எனக்கு தெரிய ஒருத்தரை ரொம்ப தெளிவாக பேசுவார். ஒரு 3 முறை நான் அவரோட ஜாமான் வாங்க போனேன். அப்புறம் நான் நிப்பாட்டிட்டேன். ஒரு கடைக்கு போவார், எல்லா ஜாமானையும் பார்ப்பார், இது எல்லாத்தையும் எடுத்து போடுவார். கடைசியில் பேசி வர்றப்ப அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவான். மொத்தமாக இவ்வளவு போடுறப்பே குறைச்சி போடும்பார். கடைசியில் அவன் சொன்ன ரேட்டுக்கும் இவர் கேட்குற ரேட்டுக்கும் ஒரு 5000 கம்மியாக அவர் கேட்பார். அவ்வளோ வராதுங்க, போயா வாங்க முடியாது போ. அப்போ கடைக்காரை முடிப்பான், ஐயோ 2 மணி நேரம் உனக்கோ இவ்வளோ ஜாமான் இறக்கி போட்டு இப்படி பண்ணிட்டானே. காலையில் கடைக்குள்ளே போயிட்டு 2 மணி நேரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடைசி ஒரு 5000 10,000 அவன் என்ன பண்ணுவான்? இவன் அறியாமலா செய்கிறான், தெரிஞ்சே செய்கிறது. அல்லேலூயா. அவர் செத்து போயிட்டார். அவரோட பிள்ளைகள் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் போனேன். ஒரு நாளில் 5 கடை ஏறியாருனா எதுவுமே வாங்கலை. அடுத்த நாள் 5 கடை பார்த்தேன். அடுத்த நாள் போனார், நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, நான் வரலை. என்ன செய்யுது? வரலை. நீங்கள் என்ன பண்ணாலும் கடைக்கு போவேன், போகிறதும் தெரியாது, ஜாமான் வெளியே வர்றதும் தெரியாது. அவன் என்ன அவன் காலை உட்காந்துருக்கிறான். நம்மகிட்ட அவன் சம்பாரிச்சு அவன் என்ன பெரிய ஆளாக போயிட போகிறான்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா லாபம் கிடைக்கும் அவனுக்கு.
அல்ல ஒரு 1000 ரூபாய் கிடைக்கட்டும், முடிஞ்சு போச்சு. அவன் அங்கேருந்து இறங்கிட்டு வந்து அந்த பொருள் விற்கிறதுக்காக அவன் எத்தனை மாதம் வாங்கி எத்தனை மாதம் கல் இருக்குன்னு தெரியாது. அப்போ இப்படி நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன பண்ணுறது, அறிஞ்சே நிறைய தவறுகளை செய்வது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் என்ன சொல்கிறாரு, பிதாவே அறியாது இருக்கிறார்கள் ஆகையினால மன்னியும். இப்போ அறிஞ்சு என்ன செய்கிறது, அவனுக்கு லாபம் இருக்கும். அப்போ இப்படி அநேக காரியம், உதாரணம் அப்படி அநேக காரியத்தில் என்ன செய்யறோம், நம்ம அறிஞ்சு இருக்கிறோமா அறியாமல் இருக்கிறோமா. சிலுவையில் அறையப்பட்டவர் யாசுவா மெசியா. ஏன்னா அவர் எருசலேமில் பெத்லகேமில் பிறந்தார். அங்கே தான் பேர் வச்சாங்க, அவங்களா வைக்கல, தூதன் சொன்ன பேர். இந்த பேரில் தான் பாவமன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. இந்த பேரில் ஞானஸ்தானம் தான் எடுத்துக்கணும். இந்த பேரில் தான் பாவமன்னிப்பு ரட்சிப்பு. வேற ஒரு பேரில் பாவமன்னிப்பு ரட்சிப்பு கிடையாது. நான் வேற ஒரு பேர் எடுத்துக்கிட்டா பரலோகம் போக முடியாது. என்ன செய்ய முடியாது, பரலோகம் போக முடியாது. என்ன செய்ய முடியாது, இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொள்ள ஆசிரியர் பண்ண முடியும், இல்லைன்னா கிடையாது, நியாய தீர்ப்பு. ஆகையால் முதல் வார்த்தையின்படி தேவன் நம்ம என்ன செய்கிறாரு, நம்ம அறியாமை உள்ள காலங்களிலே நாம் செஞ்ச எல்லாவற்றையும் மன்னித்து யாரா மாற்றிருக்காரு, அவருடைய யாரா மாற்றிருக்காரு, பிள்ளைகளாக வச்சிருக்கிறாரு. நம்ம யாருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவங்க இந்த பூமியில் யாராக இருக்கணும், அவருக்கு சாட்சியாக இருக்கணும். இந்த விஷயத்தில் நான் சாட்சியாக இருக்க மாட்டேன், நான் எப்படி இருப்பேன், அவருடைய பிள்ளை தான், ஆனால் எனக்குன்னு ஒரு தனி பாதம் உண்டு, நான் அப்படி தான் போவேன் அப்படின்னா பிள்ளை கிடையாது. வேதம் சொல்லுது, என்ன செய்கிற, தேவபக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதலித்து இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. தேவபக்தியோட வேஷம் தரித்து அதன் பலனை மன்னிக்கிறவர்கள் என்ன கிடையாது, மறுதலிக்கிறவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இப்போ தேவ பக்தி உள்ளவரும் நடக்கணும், நடக்கணும். அப்ப யாருக்கு மன்னிப்பு, யாருக்கு மன்னிப்பு இல்லை, எல்லாம் தெரியும். நேற்று அந்த மீட்டிங்கில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், எல்லாரும் கோரிக்கை கேட்டாங்க. அப்போ எம்எல்ஏ எம்பி எல்லாம் அதுக்கு என்ன கோரிக்கைன்னு கேட்டாங்க. அவங்க சபை கட்டணும், நீங்கள் செங்கல் வேணும், மணல் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சேன். என்ன சொன்னேன்னா, கடந்த நாட்களில் இந்த கிபி கிமு எடுத்துட்டாங்க, ஆகையினால் இதை அவசியம் கொண்டு வரணும். அதற்கு பதிலாக பொது ஆண்டுக்கு முன்னாடி இப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அதனால் கிமு கிபியை அமல்படுத்தணும் அப்படின்னு ஒரு அறவேக்காடு ஊழியக்காரன், பயோலஜி ஊழியக்காரன் உடனே எழும்பி, பாஷா அப்படிலாம் வேண்டியில்லை, நீ காலண்டரில் கிமு கிபின்னு போட்டு அடிங்க அப்படின்னாரு. எனக்கு நான் பார்த்தேன், உனக்கு அறிவு இருக்கா, காலண்டரில் நான் கிமு கிபி நான் அடிக்கிற காலண்டரில் அமாவாசை பௌர்ணமி எடுத்துறேன் அப்படின்னு எல்லோரும் திருப்தி அவர் உட்கார சொல்லிட்டாங்க. நான் அடித்த காலண்டரில் இந்த வருஷம் பாருங்கள் அமாவாசை பௌர்ணமி போடக்கூடான்ட்டேன். அமாவாசை ஜபமா, பைபிள் சொல்ல அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், அப்புறம் அஷ்டமி நவமி ஜபம், எங்கே இருக்கிற நீனு? நாட்களையும் காலங்களையும் பார்த்தா உங்களுக்காக பிரயாசப்படுறது வெறும் பயந்துருச்சு பவுல் எழுதுகிறாரு. அப்போ இதெல்லாம் அறிஞ்சு செய்த அறியாமல் செய்கிறதா, இல்லை எப்படி இவ்வளோ மன்னிப்பார். நான் அமாவாசை ஜெபம் பண்ணுறோம், அப்போ ஜெபம் எது செத்தி வரும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்யி, எப்பொழுதும் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யி. பாவி சொல்கிறாரு, சங்கீதம் 34:1 வாசிப்போம். யாசுவாவை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் எப்போதும் துதித்து கொண்டே இரு, இடைவிடாமல் ஆராதனை செய்யி. இதுக்கு என்ன வேலை செஞ்சாலும் ஏனோக்கு அவர் என்ன இப்போ தான் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தாரா?
அவர் செலுத்த வேண்டிய எல்லா வேலைகளுக்காக என்ன செஞ்சார்? பாடுபட்டார், உழைத்தார், சாப்பிட்டார். ஆனால் தேவனோடு சஞ்சரித்தார். இந்த விஷயத்துல அறியாமல் இருந்தால் மன்னிப்பு கிடையாது. எப்படி? ஒரு வேலையெல்லாம் செய்ய, குழி, தூங்கு, என்ன வேலை செய்யணுமோ செய்ய. ஆனால் இருதயத்தில் அவர் என்ன பண்ணு? ஆராய்த்து கொண்டே இரு. இதை பற்றி ஒரு குறைவு இருந்தால் அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, பரலோகம் போக முடியாது. பாவத்தோட பயணம் செய்தால் பரமணியாஸ்வா பார்த்திடுவார், பாதையில் வண்டியை நிறுத்திடுவார், பாதாள சேற்றில் இறக்கிடுவார். பாவமும் வேணும், மெசியாவும் வேணும்னா பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. இதை பற்றி நம்ம அறிவு இருக்குதா? இதுக்கெல்லாம் ஆண்டவரே அறியாமல் செய்யறாமன்னு சொல்ல மாட்டார். நான் பாவமும் செய்வேன், நான் ஜெபத்துக்கும் போவேன், நான் ரொம்ப முன்னோடியாக இருப்பேன். என்ன செய்ய மாட்டார்? இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இதெல்லாம் என்னது? அருந்து செய்யக்கூடிய காரியம். அல்லேலூயா. ஒருத்தர் சமீபத்தில் ஒருத்தரை கேட்டு, இதை ஒரு காரியம், நீ உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க அப்படின்னு. இவரை தான் கேட்டேன், உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்கன்னு. முழிச்சார். நான் புள்ள மாதிரி என்கிட்ட பேசினா இடத்த அவனுக்கு எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னாரு. இன்னொருத்த நான் புள்ள மாதிரி கேட்குறேன், எழுதி கொடுங்க அப்படின்னு. எப்படி? என்னங்க, நிறைய பேருக்கு என்ன கிடையாது? இது ஒரு தெளிவு கிடையாது. என்ன கிடையாது? தெளிவு. யாருக்கு மன்னிப்பு, யாருக்கு மன்னிப்பு இல்லை? முதன்னு மிஷன் இடத்துல ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், என்னை மன்னிக்கணும், மன்னிச்சிருவார். மன்னிச்சு பருவசமான ஒரு பாடு திருமணாமே பாவம் செய்வேன்னா அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அவங்க என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையவே கிடையாது. தலைகளாக இன்னும் தண்ணி குடித்தாலும் மன்னிப்பு கிடையாது. எப்படி? நீங்கள் வீட்டிலேருந்து இந்த சர்ச்சு வரலையும் உருண்டு நான் உருண்டே வருவேன், அப்படிலாம் மன்னிப்பு கிடையாது. நான் உடம்பை கீறிக்கிட்டே வருவேனாலும் மன்னிப்பு கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். அறியாமல் செய்கிறாங்க, உள்ள வர்றப்ப மன்னிப்பு. வந்த ஒருபாடு திரும்பவும் என்ன செய்வேன்? நான் நிறைய விரோதமாக காரியங்கள் செயல்படுவேன், நிறைய பண்ணுவேன், நிறைய செய்வேன். மன்னிப்பு கிடையாது. கவனிக்கணும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எசியா சொன்னார் லூக்கா 23:34, அப்பொழுது மெசியா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதனுடைய நோக்கம் என்னன்னா, இவர் தான் மெசியான்னு அவங்களுக்கு தெரியல, ஆகையினால அவர் கேட்டார். இதை பற்றி வேதாகமத்தை நன்கு அறிந்துதான ஒரு தேவனுடைய மனிதன், வேதத்தை பற்றி நன்கு அறிந்துதான ஒரு தேவனுடைய மனிதன். தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக பிரதான ஆசாரியரால் அதிகாரம் பெற்று போற வழியில தேவன் அவனுக்கு தரிசனமான விருப்பாடு அவன் சொல்றான். அதை நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது. அதை வாசிப்போம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன சித்தமாக இருக்கிறீர்? அதுவரையிலையும் தேவனுடைய மார்க்கத்தை, வேதாகமத்தை, மெசியா குறித்த சாட்சியை போதித்த சீசர்களையும் ஸ்திரீகளையும் பெண்களையும் முதியோர்களையும் கட்டி கொலை செய்து சேவம் உட்பட அநேக பொல்லாங்கல் செய்த மனிதனை தேவன் சந்திக்கிறாரு. வேதத்தை பற்றி அவன் அறிஞ்சிருந்தான் சவுல். இப்போ யாருன்னு கேட்குறப்ப துன்பப்படுத்துகிற மெசியா நானேன்னு சொன்ன ஒரு பாடு. எந்த கேள்வியும் கேட்கல. ஆண்டவரே நான் என்ன சித்தமாக இருக்கிறேன், முடிஞ்சு போச்சு, ஒரே பதில். அதுக்கப்புறம் இவர் தேவனுடைய நாமத்துக்கு எதிராக செயல்படலை. என்ன நாமத்துக்கு இந்த நபர், இந்த சவுல் என்றதான பவுல் செயல்படவில்லை. அவர் சித்தம் மாத்திரமே செய்தார். அல்லேலூயா. இப்ப மன்னிப்புங்கிறது மாதிரி பவுல் நிறைய காரியங்கள் பண்ணாரு. வேதத்துக்கு எதிராக
நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக, சீசலுக்கு எதிராக நிறைய காரியம் செஞ்சார். இது யாருன்னு உண்மை தெரிஞ்ச ஒருபாடு அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி அவர் கேட்டார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவன் மன்னிச்சிட்டாரு, இப்ப நான் என்ன செய்யணும்? அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இது மன்னிப்பை பெற்றவர்களுக்கு அவர் சித்தம் செய்யணும். மன்னிக்காதவங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி, நேரா கிளம்பி வந்து சத்தியத்தை உள்ளபடி அறிந்து நீங்க வேதத்தை எடுத்துட்டு என்ன செய்யலாம்? என்கிட்ட கேள்வி கேட்கலாம். இங்கே இப்படி எழுதப்பட்டு கேள்வி கேளுங்க, நான் வேதத்தை உங்களுக்கு பவுல் சொல்றேன். நீங்க வித்தா இருந்தா நான் சொல்றப்ப உங்க கண்கள் திறக்கப்படும். நீங்க பதறா இருந்தா உங்க கண்கு திறக்கப்படாது. என்ன செய்வீங்க? நீங்க கூடராகவே போயிடுவீங்க, பணம் போக முடியாது. மெசியா பலியானது வித்துக்களுக்கு மாத்திரமே, யாரு கிடையாது, ஆதாமுடைய பிள்ளை சர்ப்பத்தின் வித்துக்கு கிடையாது. ஆகையினால இந்த மன்னிப்புங்கிற யாருக்குன்னா, யாருக்கு? ஆதாமுடைய வம்சவழிக்கு மாத்திரமே, சர்ப்பத்தோட பிள்ளைகளுக்கு கிடையாது. யாரை பார்த்து சொன்னாரு? பிதா பார்த்து மெசியா சொன்ன, பிதாவே இவர்களுக்கு மண்ணை இவங்க என்ன செய்யறாங்க அறியாது இருக்கிறாங்கன்னாரு. ஆகையினால இதை நீங்க இந்த அறிவு உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்க தேவனுடைய சீடு. இதை பற்றி இல்லை நான் ஏன் முள்ள தான் நான் பேரை சொல்லுவேன், நீங்க என்ன செய்ய நிச்சயமா அவருடைய வித்தா இருக்க முடியாது. எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, நாங்களும் போறோம், அவ்வளோதான். எல்லாரும் நாங்களும் போறோம். நாங்களும் இன்றைக்கு போற எல்லாரும் கலெக்டராவது கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு போய் அட்டன் பண்ணுற எல்லாரும் யாராக முடியாது, கலெக்டராகவோ டாக்டரோ ஆக முடியாது. செலக்ட் ஆகிறோம் மாத்திரம்தான். செலக்டான எல்லாரும் கலெக்டர் ஆக முடியாது. கடைசி வரலையும் பணியை முடிக்கணும். கடைசி 2 நாளில் லஞ்சம் வாங்கின என்ன செய்ய முடியாது, அவங்க அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால பவுல் சொல்றாரு, நான் வீணாய் பிரயாசப்பட்டதும் வீணாய் ஒன்றிலே என்ற மகிழ்ச்சி அவர் வருநாளில் இருப்பதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. மன்னிப்பு அப்படிங்கிற சரியான பதம், அவர் அறிஞ்சிற வரலையும் செஞ்ச எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு உண்டு. அறிஞ்ச விற்பாடு நான் கிறித்துவம் பண்ணுவேன், ஏடிபுட்டி பண்ணுவேன். இந்த ஏடிபுட்டிங்கிற வார்த்தை பல இடங்களில் உழித்து போகிறப்ப ஒவ்வொரு ஊர்லையும் மாறும். சில இடங்களில் போனால் ஏசாசா பண்ணுறாம்மா, யோசிப்பேன் ஏசாசை என்னடா ஏசாசை. சரி, சில இடங்களில் போகிறப்ப அவன் மாறி மாறி பண்ணுறான்ப்பா. என்னடா இப்படி மாறி மாறி யோசிப்பான், பேசுகிற ஃபஸ்ட்டு யோசிப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடங்களில் அவன் தில்லுமுள்ளு பண்ணுறான்னு ஒரு பகுதியில் பேசுவாங்க. அப்போ என்ன செய்யறது, அந்த தமிழில் ஒவ்வொரு பேரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அந்த ஏட்டி பூட்டி சில இடங்களில் அவன் எங்கனைக்கு போன பண்ணுறான்ப்பா. என்னடா அது, ஒரே வார்த்தை என்ன செய்யுது, ஒவ்வொரு இடங்களில் மாறி மாறி போகுது. ஆனால் பொருள் ஒன்று. இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை இது எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு? அவரை பற்றி அறியாமல் பாவம் செய்கிறவங்களுக்கு. அறிஞ்சதுப்போ நான் செய்வேன் அப்படின்னு என்ன கிடையாது, மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆகையால் நம்ம என்ன செய்வோம், அதை அறிந்து கொள்வோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடுறேன். செட்டைகளின் கீழ் செட்டைகளின் கீழ் சேர்த்தனை தேடும் சொந்த தாயின் யாஸ்வநாதரை நேசித்து வா புரிசெடுத்து நேசிக்கின்றாயோ யாஸ்வநாதரை நேசித்து வா புரிசெடுத்து ஏறுகின்றார் தள்ளாடி தவண்டு கரை கோடி என் யாஸ்வ
ஏறுகின்றார். அல்லேலூயா. நாம் இரண்டாவது வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே வேதம் சொல்லுது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்லுது, மெசியா அவனை நோக்கி. அதாவது தேவனுடைய மரியாதை மனிதனுடைய வலது ஊரும் இடது ஊரும் என்ன செய்கிறாங்க? இரண்டு பெயர் பெற்ற குற்றவாளிகள் அந்த பகுதியில் இவன்னா தெரியும் குற்றவாளி அப்படிங்கிற எல்லாரும் அறியக்கூடிய அந்த பகுதி மக்கள் அறியக்கூடியதான இரண்டு குற்றவாளி என்ன செய்கிறாங்க? சிலுவையில் வச்சு நடுப்பர் என்ன செய்கிறாங்க? சென்டரில் மெசியாவையும் வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரிசிருப்பாய்ங்கிறார் என்று மெய்யா உனக்கு சொல்லுகிறேன். இப்போ இவனோட லைஃப்பை பார்க்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கை. இவன் திருடன் தான், இவன் அயோக்கியம்தான், இவன் அக்கிரமகாரன் தான். ஆனால் இவரை பற்றி இவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 38 வாசிப்போம். அதே அதிகாரம். இப்போ நம்ம கவனிக்கணும், இந்த யூதருடைய ராஜா என்று கிரேக்கத்துல நம்ம கிறிஸ்தவங்கிற பேரு, கிரேக்க பாஷை உள்ள பேரு கிறிஸ்தவன். என்னது அடுத்து? லத்தீன். லத்தீன்ல வந்து ஈசூஸ். ஃபர்ஸ்ட் வெளியான வேதாமத்தில் ஜிஎஸ் ஈசூஸ்ங்கிற பேர் தான் இருக்குது. அடுத்து எபிரேய எழுத்துல வந்து மெசியா. அவங்க தாய்மொழி வந்து எபிரேய மொழி, அதில் வந்து மெசியா. இப்போ நம்ம தாய்மொழி இப்படி நம்ம சொல்லணும்னா நம்மலாம் மெசியாவை சேர்ந்தவங்க. மதம் வந்து மெசியா மதம், அவ்வளோதான். இப்போ கிறிஸ்தவங்கிற பேர் வந்து எல்லா இடமும் பரவலாயிருச்சு. அதனால் கெஜெட்டில் கிறிஸ்தவன் ஏற்றிட்டாங்க. கிறிஸ்தவன் நம்ம யார்? உட்பிரிவில் வந்து மெசியா. கிறிஸ்டின் நம்ம யார்? உட்பிரிவில் வந்து மெசியா. நீங்கள் வேணா போட்டுங்க ஆறுவது காமிச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் நீ உண்மையிலே மெசியான உன்னை என்னை ரட்சித்திரு அவனு வந்து என்ன செய்கிறான்? அவருடைய புலம்பலை வேதனை வந்து தெரிவிக்கிறாம கொஞ்சம் ஆங்காரமாக தெரிவிக்கிறான். எப்படி? நிறைய பேர் ஜெபம் பண்ணுறப்ப நீ உண்மையிலே தேவனா எனக்கு செய்ய பார்ப்போம். எப்படி? இப்படியெல்லாம் யாரையும் கேட்டால் நான் செய்ய மாட்டேன். என்னுடைய தனிப்பட்ட புத்தி. இப்படியெல்லாம் கேட்டால் நான் செய்ய மாட்டேன். சரி சரி நான் உண்மை இல்லைன்னு எங்கேயா பார்த்துப்போம், உடனே கழட்டி விட்டுருவேன். அவன் கேட்குறான், இது ஏன்னா அவருடைய குணங்கள். நம்ம வேறொரு குணம் நமக்கு இருக்கக்கூடாது. நீ உண்மையான பாஷா இல்லைப்பா, நான் உண்மையான பாஷா, நீ உண்மையான பாஷை பார்த்து முடிஞ்சு போச்சு. இதுதான் மெசியா என்ன பார்த்து கவனிக்கிறது பேர் என்ன சொல்ல அதை என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அன்று சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அப்போ ஒரு நபரை பார்த்து, அவங்களுடைய பதவியை பார்த்து ஒரு கேள்வியை ஒருத்தன் எழுப்பி இகழ்றான் அப்படின்னா அவனுக்கு செய்யக்கூடாது. இதுதான் மெசியாவுடைய கொள்கை. அந்த கொள்கை தான் நமக்கு இருக்கணும். இதில் வந்து என் பிள்ளைய இப்படி அடிச்சிட்டிய, என் பிள்ளைய பார்த்து வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியை பார்த்து ஒரு பெற்றோர் சொன்னால் அந்த புள்ளர் தருதலை அதோட முடிஞ்சிச்சு. அந்த பிள்ளை யாராயிரும்? ஆல்ரெடி தருதலை ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அடிச்சிங்களா டீச்சர்? ரொம்ப சந்தோஷம். உங்கள் கைக்கு நல்ல செம்பில் குழு உச்சியாக வெயிலாக இருக்கிறனால ஒரு வருஷம் மோர் கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கொடுக்க ஒன்று தொடர்ந்து நீங்கள் அடிங்க. என்ன செய்யுங்க? வேதம் சொல்லுது, பிள்ளை தண்டியாமல் விடாத. பெரும்பால் அடித்தால் அவன் பெரும்பால் அடிச்சுக்கணும்.
ஒரு பழமொழி இருக்குது தமிழில், அடி உதவுறமா அனந்தி உதவ மாட்டானா. அடி உதவுற மாதிரி அனந்தி உதவி அடிக்கணும். இவன் என்ன பண்ணுறான், இகழ்றான். அவரை வந்து என்ன செய்கிறான், இகழ்றான். மற்றவன் அந்த கடலில் ஒருத்தன் இன்னொருத்தன் என்ன செய்கிறான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தோம், இந்த ஆக்கினை உட்பட்டிருந்தோம் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? அல்லேலூயா. உனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தும் நீ பயப்படுறது இல்லையா? ஒருவர் சொன்னார், அப்ப எனக்கு யாசுவா தெரியும், இயேசு தான் தெரியும், நீங்க வந்துடுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, 40 நாள் செத்து போயிருவீங்க அப்படின்னு. ஐ டோன்ட் கேர், நான் செத்து போனாலும் இயேசு கும்பிட மாட்டேன் அப்படின்னாரு. 40 நாள் அவுட்டு. எப்படி? இயேசு ஏன் இயேசு இல்லையா, உலகத்து இயேசுன்னு. நீ கும்பிட சாமி ஏற்றுக்கன்னு எனக்கு அவசியமே கிடையாது. இப்படி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அழிஞ்சு போகிறாங்க. ஒரு சுவிசேஷம் சொல்கிறப்ப இயேசுவா அதெல்லாம் சொல்ல வேணாம், எங்களுக்கு நிறைய சாமி இருக்குது, எங்களுக்கு என்ன உண்டு, நிறைய சாமி இருக்குது, பரவாயில்ல. ஆனால் இப்படி ஒரு சாமி ஒன்று உண்டு, இவர் அவங்க பாசையில் இவர் சொக்கத்துக்கு அழைச்சிட்டு போவார். சொர்க்கத்து வாசலே இவர் தான். நம்ம தேவன் யாரு? சொர்க்கத்தின் வாசல். மெசியா சொன்னாரு, நானே வாசல், என் வழியா உட்பிரவேசித்தால் அவன் என்ன செய்வான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. நம்ம தேவன் தான் யாரு? வாசல். மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் தான் சொர்க்க வாசல், வேற ஒரு வாசல் கிடையாது. இதை அவன் திட்டுறான், ஏப்பா நீ இவ்வளவு ஆக்கிட்டு பண்ணி தேவனை பயப்படுற இல்லையா அப்படின்ட்டு அவன் திட்டிப்புட்டு உன்னோட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான். ஒரு வார்த்தை சொல்றான் 41 வசனத்துல, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அது முக்கியமான காரியம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றம் நீங்களாக்கும். இப்போ நான் சொன்னேன், ஒரு இங்கேருந்து போய் ஒருத்தரை அடிக்கலாம், போகிறப்போ ஒரு எறும்பை மேய்ச்சா எறும்பு செத்து போயிடும், அது நமக்கு தெரியாது. இங்கே சொல்கிறாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார். இவன் சொல்கிறான், தன் பிழையை உணர்ந்தவனாக நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். அல்லேலூயா. அநேக நேரங்களில் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், பஸ்ஸில் ஏறினையுமே தூங்கிடுவேன். அந்த கண்டக்டர் வரவரையும் அப்படியே வெளியே இருப்பேன். டக்குன்னு காசை வாங்கி டிக்கெட் வாங்கி வச்சுட்டேன்னா டக்குன்னு தூங்கிடுவேன். இறங்குற இடத்துல இறங்க மாட்டேன். வச்சுவாள் இருந்தப்ப அங்கே இறங்கணும், இறங்க மாட்டேன், தூங்கிடுவேன். பஸ் ஸ்டாண்டை தாண்டிடும், ராமசமுத்திரம் போயிடும், திருமயம் போயிடும், மதுரை வண்டி அது பாட்டு போயிடும். பஸ் ஸ்டாண்டு இறங்கிடும், ஒருத்தரும் ஏற்ற மாட்டான், நடந்தே வருவேன். ஏன் அவ்வளோ நேரம், இப்போ தான் பஸ் வந்துச்சு, இல்லை இப்போ தான் பஸ் வந்துச்சு, தூங்கியாச்சு, அதுக்கப்புறம் தூக்கமே கலைஞ்சிரும். அப்போ ஒரு நாள் என்ன கிடையாது, இறங்குறது கிடையாது. இறங்குற இடத்துல அது அவ்வளோதான். அவன் திட்டுவான், எவ்வளோ நேரம் நிப்பாட்டி இறங்குனே திட்டி அவன் இறங்கி போனான். நிப்பாட்டி என்ன செய்ய, இறங்குனே. அவன் சொல்கிறான், தன்னோட தவறுகளை, இந்த தவறுகளை என்ன பண்ணுவேன், நடந்தே வருவேன். அங்கேருந்து என்னது, நடந்தே போவோம், போ, நம்ம தப்பு நடந்தே போவோம், போ. அவன் சொல்கிறான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரும் தவறு நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு ஒரு ஆலோசனை கொடுக்குறான். எப்பா நம்ம குற்றம் பண்ணிட்டோம், நமக்கு இந்த சிலுவை வந்து ஓகே, ஆனால் இவர் ஒன்றும் பண்ணலையே. ஆனால் இந்த கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்னன்னா, இவன் கொள்ளக்காரனும் திருடனாக இருந்த போதிலும் இவரை பற்றி அறிந்திருந்தான். அல்லேலூயா. இவன் கொள்ளக்காரன் திருடன் தான், ஆனால் இவரை பற்றி அறிஞ்சிருந்தான். உடனே என்ன செய்யறான், மெசியாவை நோக்கி, ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன ஒரு சுவிசேஷம் அறிஞ்சிருக்கிறான், இது ராஜ்ய சுவிசேஷம், நீ ராஜ்யத்தில் வரும்போது அடியே நினைந்திரணும். அல்லேலூயா. உடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீ ராஜ்யத்தில் வரும்போது அடியே நினைந்திரணும்.
அல்லேலூயா. அப்பொழுது மெசியா அவனை நோக்கி, இன்றைக்கு பரதேசில் இருப்பாய், அவர் கூட நீ இடைப்பாதல பெற வச்சிரு. சோரி முடிஞ்சு போச்சு. இவன் ஜெபத்துக்கு போல, ஞானஸ்தானத்துக்கு போல, எதுவுமே பண்ணலை. இதை பற்றின காரியங்களை அவன் என்ன செஞ்சான்? அறிந்திருந்தான். மெசியா பற்றின காரியங்கள், அவருடைய ராஜ்யத்தை பற்றி அறிஞ்சிருந்தான். இன்னைக்கு நாட்டில் இப்படி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஒரு முறை இங்கே ட்ரெயின் இல்லை, ஏதோ ஒரு ட்ரெயின் போகிறப்ப இங்கே வண்டி போயிடுச்சு, திருச்சி மும்பை போகிற வண்டி போயிடுச்சு. அப்போ நம்ம இங்கே வண்டி இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, அதை விட்டு என்ன செய்யலாம்? காசு தான் செலவாகும். ஈரோடு போனால் வண்டி பிடிக்கலாம். அது ஈரோடும் போயிடுச்சா சேலம் போனால் பிடிக்கலாம், சேலமும் போயிடுச்சா பெங்களூர் போனால் பிடிக்கலாம். ஆனால் இதில் சென்னை பின்தங்கி இருக்குது. எல்லோரும் கூட பார்க்கலாம், எல்லோரும் என்ன செய்யலாம் சென்னையில் என்ன பின்தங்கி இருக்குன்னா, காலைல 6:30க்கு ஒரு வண்டி, அப்புறம் 1 மணிக்கு மேலே வண்டி, அவ்வளோதான். ரெகுலர் ஒரு வண்டி கிடையாது. ஆனால் மற்ற இடங்களில் என்ன உண்டு? அடிக்கடி அங்கிட்டு போகிறது வண்டி உண்டு. இந்த வண்டியிலே அடுத்த வண்டி. இப்போ நம்ம எங்கே போகணும்? பரலோகம் போகணும். எங்கே போகணும்? பரலோகம் போகணும். இவன் செய்கிற எல்லாத்தையும் செஞ்சான், எல்லா தவறும் செஞ்சான். ஆனால் இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டுங்கிறத அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. இப்போ நம்மெல்லாம் யாரு? அவருடைய ராஜ்யத்தினுடைய வேலையாட்கள். இந்த அறிவு நமக்கு இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. அவர் ராஜ்யத்தினுடைய வேலையாட்கள். அவரோட ராஜ்யத்தில் நம்மெல்லாம் ஜோல்ஜர்ஸ். நம்மளாம் யார்? அந்த ராஜ்யத்தில் நம்மளாம் ஒரு ஜோல்ஜர்ஸ். இதை பற்றின ஒரு அறிவு நமக்கு வேணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, பாஸ்டர் பண்ணிட்டு போட்டு நமக்கெல்லாம் அதெல்லாம் எதுக்கு? என்ன செய்யக்கூடாது? இதை நீங்கள் அந்நிய காரியம் அநேக நேரம் எடுத்துக்கொள்கிறீங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? இவன் என்ன செய்கிறான்? இவனும் சிவில் அறையப்பட்டுக்கிறான் உள்ளபடி. சரி, பக்கத்தில் உள்ள மேலே கொஞ்சம் கரணை வச்சு நாம் சட்டப்படி தண்டிக்கப்படுறோம்ப்பா, நம்ம தப்புன்னு தண்டிக்கப்படுறோம். ஆனால் இவர் சாதனை நடப்பிக்கவில்லையே, அவனை கடிஞ்சு கொள்றான். நீ ஏப்பா அவரை திட்டுற? நம்ம என்ன செய்கிறோம்? தப்புன்னு நம்ம தண்டனை பண்ணிக்கிறோம், நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவன் கொலகாரனா இருந்தாலும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன உண்டு? ஒரு நியாயம் இருந்தது. அல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களை பேப்பரில் பார்க்குறோம். திருடன் திடீர்னு போனானா கொஞ்சம் நகை இருக்குதா, கொஞ்சம் நகை இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவன்கிட்ட நியாயம் கிடையாது. கொஞ்சத்தை எடுத்து வச்சுருப்பான், அப்போ ஏதோ சவுண்டு வந்துருக்கும், ஆள் வர்ற மாதிரி. இதை எடுத்துட்டு இதோட ஓடி இருப்பான். அவன்கிட்ட என்ன செய்ய முடியாது? நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. அன்றைக்கி நியாயம் இருந்தது. இப்போ என்ன பண்ணுவான்? சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது. திருடுறோம், மொத்தமாக திருடுவோம்னு சொல்லி. இவன் இதை கொஞ்சம் நியாயமாக இருந்தான். உடனே என்ன செய்யறான்? சரி, இவன்கிட்ட பேசி இனி பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்ய, நேராக மெசியாவை நோக்கி, ஆண்டவரே, நீர் வரும்போது உம்முடைய ராஜ்யத்தில். அல்லேலூயா. இதுதான் இங்கே முக்கியமான காரியம், அவருடைய ராஜ்யம். இப்போ நம்ம ராஜ்யம் பூமிக்குரியது. இவன் எந்த அளவு அறிந்திருந்தான்? வேதம் சொல்லுது, பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யத்தை குறித்தான ஒரு சுவிசேஷமே கேட்டிருக்கிறான், அறகுறையா அதை பற்றி அறிஞ்சிருக்கிறான். ஆனால் திருடனா இருக்கிறான். நீ நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவர் அல்ல. சரி, அதோட இன்னைக்கு அடுத்த கேள்வி என்ன செய்யணும்? மெசியாவை பார்த்து, ஆண்டவரே, ஒரு ராஜ்யத்தில் வரும்போது அடியே நினைந்தரணும், தாழ்மையா அடியே நினைந்தரணும் அப்படிங்கிறான். மெசியா அவனை நோக்கி, இன்றைக்கு, அல்லேலூயா, இன்றே ரட்சணை நாள். எப்போ ஒரு மனப்பூர்வமாக தான் செய்த தவற உணர்ந்து
நம்முடைய ஆண்டவராகிய யாசமிஷன் யார் ஒருத்தர் வரான்னு என்ன மனப்பூர்வமாக மன்னிப்புண்டு. ஆகையினால அவன் என்ன செய்கிறான், அவரோடு கூட பரிசுக்கிறான். நம்ம அதை மறந்துடக்கூடாது. வாசிப்போம், 3ஆம் வார்த்தை நேரம் கடந்து வருவோம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26. மூன்றாம் வார்த்தையில் என்ன சொல்றாருன்னா, அந்த இதனாலதான் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது எதை சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியல அப்படின்னு அவன் சபையை விசாரிக்க கூடாது. சபையை பற்றின காரியத்தில் பொறுப்பு கொடுக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன சரி கிடையாது, சொந்த குடும்பம் நடு ரோட்டில் விட்டுருவான், விட்டு மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்களாம். சொந்த குடும்பம் நடு ரோட்டில் விட்டு இவங்க சேவை செய்ய போகிறாங்களாம். சொந்த குடும்பம் நடு ரோட்டில் விட்டாச்சு, சொந்த குடும்பம்லாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்குது, இவர் மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்க. இதெல்லாம் எந்த அளவு சாத்தியமாகும்? நீங்கள் என்ன செய்கிறாரு, இவர் சிலுவையில் அறையப்பட்டார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, தம்மோட தாயை நோக்கி என்ற அன்பாக இருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, சிறியே அதோ உன் மகன், நான் போகிறேன், இதோ அவன் தான் உனக்கு இனி மகன். அடுத்து பின்பு அந்த சீசன் நோக்கி, அதோ உன் தாய். அப்போ அந்த குடும்ப உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்கிறாரு, இந்த 3ஆம் வார்த்தையில் என்ன செய்கிறாரு, அவரு காண்பிக்கிறாரு. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பொது வாழ்க்கைக்கு வந்தால் குடும்பம்லாம் வேணாம், அப்போ நான் காமராஜர் மாதிரி இருக்கணும். எப்படி நம்ம அங்கே போவேனா, நம்ம வார்த்தையை மட்டும் பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம 4ஆம் வார்த்தைக்கு வர்றப்ப, மத்தேயு சுவிசேஷம் 27:46 வாசிப்போம். நம்ம அதை கவனிக்கணும். என்னதான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அதை வாசிப்போம். மத்தேயு 27:46. இப்போ தேவன் குமாரனை கைவிட்டாரா? இல்லை. கைவிட்டால் அவருடைய நோக்கம் நிறைவேறி இருக்காது. எந்த நோக்கத்துக்காக அவர் பூமிக்கு வந்தாரோ அதை செய்து முடித்தார். என்ன பண்ணாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. 27:46 என் தேவனே ஏலி ஏலி லமா சபக்தானி. இப்போ கைவிட்டாருன்னு சொல்லுவாங்க, கைவிடல. என்ன பண்ணாரு, சபையை காந்து அவருடைய பிள்ளைகளை கைதூக்கி எடுத்துட்டாரு. அல்லேலூயா. என்ன செஞ்சாரு, அது அர்த்தம்தான். கைவிடப்பட்டதான ஒரு சூழல், கைவிட்டீர் என்று அர்த்தம். எது என்ன செய்யறாங்க, எலியாவை கூப்பிடுறாங்கிறாங்க. அப்ப கைவிடப்பட்டதான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வர்றப்ப நம்ம என்ன செய்யணும், வேதத்தையும் யாரை காந்து பண்ணணும், சாட்சியும் காந்து பண்ணி கொள்ளணும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் வார்த்தைக்கு நேரம் கடந்து வரும்னு சொன்னால், ஏன்னா 1 மணிக்கு முடிக்கணும், அதனால தான் சுருக்கமாக போகிறேன். 5ஆம் வார்த்தைக்கு கடந்து வரோம்னா, யோவான் சுவிசேஷம் 19:28 வாசிப்போம்.
வேத வாக்கியம் நிறைவேறதுக்காக நான் எப்படி இருக்கிறேன்? தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் வேத வாக்கியம் நிறைவேறதுக்கு தாகமா இருக்கணும். இதை பற்றி இப்போ நம்ம பேசணும்னா சாயங்காலம் 6 மணியோட பேசலாம். தாகம். அன்றைக்கு பிள்ளை சாகுது, என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி ஆகார் அழுதபடினாலே இன்னைக்கு அவன் எல்லாரையும் சாகடிச்சிட்டு இருக்கிறான். தேவன் என்ன பண்ண? ஆகாருக்கு இறங்கினா. அல்லேலூயா. தாகம். இப்போ தாகத்துக்கு தண்ணி கேட்டால் யாருனாலும் தண்ணி கொடுத்துருவாங்க. ஐயோ தாகமாக இருக்கிறேன் என்ன பண்ணுவாங்க? தண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே சொல்லக்கூடிய தாகம் வேத வாக்கியம் நிறைவேறதுக்காக நம்ம எப்படி இருக்கிற நம்ம ஒருத்தரும் தாகமாக இருக்கணும். வேத வசனம் நம்ம நிறைவேற நம்ம எப்படி இருக்கணும்? தாகமாக இருக்கணும். வேத வசனம் நிறைவேறது ஒரு தாகம் வேண்டும். அது எல்லாராலையும் தாகம் இருக்க முடியாது. நம்ம பவுல் சொல்றாருல, எருசலேமில் கட்டப்படுவது மாத்திரமல்ல, இந்த நாமத்துக்காக நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மேலான தாகம். ஸ்தேவான கல்லறையில் என்ன சொல்றாரு? இதாவே கரங்கள் ஆவிய ஒப்புவிக்கிறேங்கிறாரு. தாகம். தாகன்றதான காரியம் கடைசி சுருக்கமாக சொல்றேன், கடைசி மட்டும் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்தல். அல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கையில் கொஞ்ச காலம் அப்படியே வந்துட்டு ஒருத்தரை பார்த்தேன். ஒரு சொன்னாங்க, அவர் நல்லா இப்போ அவர் ஆட்டோ ஓட்டுவார். ஒரு நேரத்தில் அவர் பாஸ்டாக இருந்தார், பெரிய போதராக இருந்தார். இப்போ என்ன பண்ணுறாரு? இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன செய்கிறாரோ குடிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, உடனே வசனம்லாம் சொல்லுவார் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், அவர்கிட்ட போய் வசனம் சொல்லி நான் கேட்கணுமா? என்ன செய்யலை, அவர் அங்கேயே இருக்கட்டும், நான் இங்கேயே இருக்கிறேன். இல்லை போய் வசனம் உடனே அவர் சொல்லுவார். ஒரு வசனம் உடனே அந்த வசனம் சொன்னால் நம்பர் சொல்லுவாராம் அவர். ஆனால் இப்போ குடிச்சிட்டு இருக்காருனார். அந்தளவு தெளிவாக படிச்சிருக்காரு. அதான் நான் ஏற்கனவே சொல்லுவேன்ல, இந்த மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னது? மனப்பாடம் பண்ணுறதான் வேலைக்கு ஆகாது. அன்னைக்கு படிப்பு என்ன செஞ்சாங்க? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரோடு ஓங்கப்படும். டிசிப்ளின் தான் முக்கியம். படிப்பு நான் நிறைய படிச்சிருக்கிறேன், குப்பையில் போடு, ஆற்றுல போடு போட்டோம். படிப்பு எங்கே இருக்கணும்? ஞானம் எங்கே இருக்கணும்? செயலில் இருக்கணும். இப்போ மெஸ்ஸியாவோட செயல் என்ன? வேத வாக்கியம் நிறைவேறதுக்காக தாகம். வேதத்தை குறித்தான தாகம். அதில் ஆதியாவது வெளிப்படுத்தவர் அவ்வளோ காரியங்கள் உண்டு. தாகம், அவ்வளோ தாகம். வேதத்தை பற்றினான ஒரு தாகம் வேண்டும். அல்லேலூயா. என்ன தாகம் வேண்டும்? வேதத்தை பற்றின வேத வாக்கியம் நிறைவேறக்கூடியதான தாகம் நம்ம வாழ்க்கையில் வேணும். ஒழுங்காக ஜெபம் பண்ணணும். வேதத்தை வாசிக்கிற நேரங்களில் சில குடும்பங்களில் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் தான் ஜெபம் பண்ணுவாங்க, இல்லை குடும்ப ஜெபமே கிடையாது. அவங்க இல்லை அதனால் ஜெபம் பண்ணல. சரி, நான் கேட்குறேன், இதை பார்க்க உங்களையும் பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் பார்ப்பீங்க, பின்னாடி பார்ப்பீங்க, ஒரு ஆள் ஊருக்கு போய்ட்டு நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்களா? ஒரு ஆள் ஊருக்கு போய்ட்டு சாப்பிடாம இருக்கீங்களா? ஒரு ஆள் இலவுக்கு போயிட்டான், அதனால் சாப்பிடாம இருக்கிறீங்களா? துகுத்து போயிட்டியா, குளிச்சு உள்ளவா? அது இப்படி பல தாகங்கள் மனுஷனுக்கு உண்டு. ஆனால் என்ன கிடையாது? அவரை பற்றியும் தாகம் கிடையாது. வெளியே போனால் குளிச்சுட்டு வரணும், ஸ்கூலுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு வரணும். இப்படி பல சடங்காச்சாரம் செய்கிறவங்களுக்கு தேவனை பற்றின தாகம் இருக்குதா? வேதவாசம் நிறைவேறக்கூடிய தாகம் இருக்குதா? அல்லேலூயா. எது தேவை? வேத வாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நான் எப்படிப்பட்ட தாகத்தை உடையவர்களாக இருக்கிறோம்? அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட தாகம் உடையவர்களாக இருக்கிறோம்? நம்ம தாகமாக இருக்கிறோமா? தாகம் இல்லையா? தாகமாக இருக்கிறோமா? தாகம் இல்லையா? இது தாகம் ஒரு முக்கியமான காரியம். நம்ம எது மேலே தாகமாக இருக்கிறோமோ
நம்ம அங்கே போவோம். நான் சின்ன வயசில் ரொம்ப குடிப்பேன். எங்கே ஏறினாலும் உடனே ஒரு லெஸ்ஸி குடிக்கணும், அவ்வளோதான். அன்றைக்கி லெஸ்ஸி வந்து 5லேருந்து ஃபஸ்ட்டு 5 ரூபா இருந்துச்சு, என்னால் தான் அடுத்து 7 ரூபா இருந்துச்சு, 10 ரூபா இருந்துச்சு நினைக்கிறேன். பஸ்ஸை விட்டு இறங்கினா டக்குன்னு போய் உடனே லெஸ்ஸி குடிக்கணும், அவ்வளோதான். டிக்கெட் அங்கே போட்டிருப்பேன், எவ்வளோ நேரம் நிற்கின்னு கேட்பேன், 5 நிமிஷத்தில் உடனே லெஸ்ஸி கேட்டு குடிச்சு தான் அடுத்து ஏறணும். சோறெல்லாம் விஷயம் கிடையாது. அடுத்த ஸ்டாப்பில் அங்கே ஒரு லெஸ்ஸி குடிக்கணும். அந்த பஸ்ஸு போனால் போய்ட்டு போ, அப்புறம் அடுத்த பஸ் என்ன அது குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யுது, அப்புறம் குடிக்கிறது நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் லஸ்ஸி குடிச்சு, அதுக்கப்புறம் என்ன அது கோக்கு வந்துச்சு, கொஞ்ச நாள் இல்லாமல் கோக்கு வந்துச்சு. அப்புறம் வாங்கியே வச்சுக்கிட்டே குடிக்கிறது. என்ன அது அப்படியே குடிச்சிக்கிட்டு இருக்க தாகம் என்னது அது போணுச்சு. அப்புறம் இப்போ என்ன குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், எங்கே இருந்தாலும் உடனே இறங்கி குடிக்கிறது, ஒரு இளநீ, அவ்வளோதான். இப்போ குடிக்கிறது எங்கே போனாலும் சரி உடனே ஒரு இளநீ குடிச்சிடுறது. அன்னைக்கு குடித்து போயாச்சு. சாப்பிடும்போது எனக்குலாம் சாப்பாடு வேணான்ட்டேன். ஏன்னா அந்த ஊரில் என்னது, அந்த ஊரில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் இளநீ 25 ரூபா. 4 இளநீ ஆந்திரா பார்டர், 4 இளநீ நல்லா குடித்தேன். இது சாயங்காலம் நம்ம தாங்கும், எனக்கு சோறெல்லாம் வேண்டாம். போ சோறு செஞ்சுட்டேமே, எனக்கு வேணாம், நான் அப்புறம் ஃபஸ்ட்டாக நான் கேட்டு வாங்கிக்கிறேன். இப்போ என்ன குடிச்சிட்டு இருக்கிறேன், இளநீ எங்கே பார்த்தாலும். அப்போ நம்ம கவனிக்கணும், இதில் வந்து ஒரு தாகம். இளநியை கண்டாட இளநீ போய் செய்த அடுத்து வைங்க பார்ப்போம். நம்ம ஊரில் இளநீ குடிக்க முடியாது. இங்கே என்ன செய்கிறாங்க, 50 ரூபா இளநிங்கிறாங்க. இங்கே 50 ரூபா. அந்த நம்ம எல்லை பார்டர்லாம் போனால் இளநீ ரேட்டு ரொம்ப கம்மி. கேரளா போனாலும் கம்மி, திருச்சி போனாலும் இளநீ கம்மி. ஆனால் இங்கே மட்டும் என்ன, தமிழ்நாட்டில் மட்டும் 50 ரூபா 60 ரூபா 100 ரூபாய்க்கு. இங்கே புதுக்கோட்டில் 100 ரூபாய்க்கு இளநீ இருக்குது. செவல்லி 100 ரூபாயாம். செவலி 100 ரூபாயா. அதுவும் தண்ணி மாதிரி தான் இருக்குது, 100 ரூபாயா அது வந்து. அப்போ தாகம். இப்போ நம்ம எது மேலே தாகமாக இருக்கிறோம், எப்படி வேத வாக்கியத்து மேலே நம்ம எப்படி இருக்கணும், தாகமாக இருக்கணும். அப்போ இன்னைக்கு என்ன அந்த தாகம் நமக்கு என்ன செய்யணும், அவசியம் வேண்டும். அடுத்து யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30 வசனத்தை வாசிப்போம். என்ன செய்யறாரு, தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்தார். அவர் தலையை சாய்த்து என்ன பண்ணாரு, ஆவி ஒப்பு கொடுத்தார். அப்ப ஆவியை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறது? இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் சாக போகிறப்ப சொல்லுவாங்க, என்னை கொண்டு போய் அங்கே வச்சிரு, இங்கே வச்சிரு, எனக்கு மாலை போடு, நீ சாம்பிராணி கொளுத்தி வை, எப்படி எனக்கு பீடி வாங்கி வச்சிரு, எனக்கு என்ன பண்ணு பாட்டில் வாங்கி வச்சிரு, எனக்கு என்ன பண்ணு இளநீ வாங்கி வச்சிரு. என்னதான் நான் சாக போகிறேன், எப்படியா முடிந்தது. நம்ம சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் விசுவாசம் கேடை தினச்சனும் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடிக்கணும் அப்படின்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய யாசுவா நோக்கி நம்ம நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா. இப்போ ஓடணும், முடிவுக்கு நம்ம சரியான முடிவை நம்ம எடுக்கணும்னா பொறுமையாக ஓடணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போலாம் எப்படி நமக்கு தெரியாது. முதல்ல புக்கை ரோஸ் என்ன செய்யணும், கொஸ்டின் பேப்பர் வாங்கின ஒரு பாடு, கவலைப்படாமல் அப்போ உள்ள ஆசி சொல்கிறது, உங்கள் சாமியை நினச்சிக்கிட்டு எல்லா கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் சொல்லி 2 முறை வாசித்து முடித்த ஒரு பாடு. தெரிஞ்சதை மாத்திரம் முதலாவது எழுது. அதில் தெரிஞ்சதில் என்ன செய்யணும், 10 மார்க்கு, அப்போல்லாம் 10 மார்க் உண்டு, 10 மார்க் 20 மார்க் அப்போ உண்டு. அதை மட்டும் சரியாக ஃபஸ்ட்டு எழுது. அப்புறம் 5 மார்க்குக்கு வா, 7 மார்க்குக்கு வா, அப்புறம் 5க்கு வா, அப்புறம் 2க்கு, அப்புறம் 1க்கு வா. தெரிஞ்ச மாதம் எழுது, பயப்படாத எழுதிடலாம். அப்போ நம்பிக்கை எழுது, பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறான்னு தெரியாது. ஏன்னா மூட்டையே பெரிய மூட்டையாக இருக்குது பின்னாடி.
இந்த மூட்டை எப்போ நனையும் எப்போ விழுன்னு தெரியாது. என்ன சொல்லுவாங்க, அப்போ அதெல்லாம் கிடையாது, தெரிஞ்ச மாத்திரம் எழுது, கவலைப்படாத. 17 முறை 16 முறை ஒருத்தர் போட்டு கொடுத்தா அதனால் ஃபெயிலானால் பயப்படாத, வருஷம் மூணாக போயிட்டு போகுது, ஆடாக இருந்தால் ஆடு மாடு மேய்க்கலாம் அப்படின்னு தைரியப்படுத்துவாங்க. எப்படியா ஆளாத என்ன செய்யலாம், வருஷம் மூணாக போயிட்டு போகுதுப்பா, நீ ஆடு மாடு மேய்ச்சி பெரிய ஆளாயிடலாம், என்ன செய்யலாம், ஆடு மாடு மேய்க்கலாம். இப்போ ஃபெயிலாக போனால் அவ்வளோதான். எவ்வளவு ஃபெயிலாக போனால் அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம், அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம். இது புக்கு மாறினா மாதிரி திரும்ப படி. வசனம் என்ன சொல்லுது, முடிந்தது. அப்போ முடிவுரை நம்ம எழுதணும், என்ன செய்யணும், அதற்கு நம்ம கடந்து வந்த பாதை எப்படி இருக்கணும், ரொம்ப சரியா இருக்கணும், இல்லைன்னா முடிவுரை எழுத முடியாது. மெசியா இந்த முடிந்துங்கிற வார்த்தை பார்த்தோம்னா அவர் ஆரம்பம் கடைசி மட்டும் ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அல்லேலூயா. அவர் குழந்தையா பிறந்த விற்பாடு யோசேப்புக்கு சொப்பனத்திலே தேவன் காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், பிள்ளையும் தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ அப்படின்னாரு. இப்போ முடிவுரை நம்முடைய வாழ்க்கையில சரியா முடிவு இருக்கணும்னா ஆவியானவரால் நாம் அவசியம் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, மேலும் எவர்கள் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். முடிவு பெறணும் அப்படின்னா அவருடைய ஆவியால் நடந்தால் மாத்திரமே முடிவு நல்லா இருக்கும். இல்லைன்னா வேதம் சொல்லுது, ஊருக்கு போற வழியை மூடனை அறியாதனால அவன் தொல்லை எல்லாரும் இழைக்க பண்ணும். ஊருக்கு போற வழி, ஊருக்கு போற வெளியே என்ன செய்யணும், மூடன் அறியாதனால அவன் தொல்லை என்ன பண்ணும், எல்லாரும் இழைக்க பண்ணுமா. இப்ப நம்ம ஊருக்கு போற வழியை அறிஞ்சிட்டோம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், அந்த வழி தான் ஊருக்கு போற வழி. அதை சரியா போறதுக்கு அவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நடத்தணும். அப்பதான் முடிவு சரியா இருக்கும். யோபு சொல்றாரு, உடைய வாசலை விசாரிக்கிறப்ப குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. என்ன செய்ய மாட்டீர், குறைவே காண மாட்டீர். ஆவியானவர் நடத்த முடியும் என்று சொன்னால் முடிவுரை சரியா இருக்கும். அந்த நாட்களில் கற்றெழுதுறப்ப முடிவுரை எழுதணும். எப்படி முடிவுரை எழுத, இன்னைக்கு நம்ம முடிவை நம்ம தான் எழுதணும். நம்ம முடிவை நம்ம என்ன செய்யணும், எழுதுறதுக்கு கடந்து வந்த பாதை எப்படி இருக்கணும், ரொம்ப சரியா இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப சிரமம். அடுத்து நாம் 7ஆம் வார்த்தை நேராக கடந்து வருவோம். லூக்கான சுவிசேஷம் 23:46 வருவோம். நன்றாக கவனிக்கணும். அந்த 23ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, மெசியா பிதாவே ஆவியை யார்கிட்ட கொடுக்கிறது. இருப்பையுமே நிறைய பேர் வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டம். அவங்க பூமியில வாழக்கூடிய வாழ்க்கையில தேவனுக்கு குமாரரும் குமாரத்தியமாய் இருப்பாங்கன்னா அவங்க ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். இவங்க சரியா வாழலைன்னா அந்த ஆவி அங்க போகாது, அது போகிற இடம் பாதாளத்துக்கு போகும். அவங்க இளைப்பாதல் இருக்கா, இரவும் பானவர்களுக்கு இளைப்பாதல் இருக்காது. இப்போ ஆவி அவர்கிட்ட ஒப்படைக்கணும். இப்போ கொடுத்த பொருளை திருப்பி கொடுக்கணும். தன்னில் கொடுக்கப்பட்ட நல்ல பொருளை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதி நம்ம மனுஷனாக வச்சுருக்காரு. இந்த ஆவியை திரும்ப அவர்கிட்ட பக்குவமாக கொடுக்கணும். இதை கொடுக்கலன்னா அவங்க பரலோகம் போக முடியாது. மெசியா என்ன பண்ணார், அவரோட கரத்தில் ஆவியை ஒப்பு கொடுத்தா. அல்லேலூயா. இப்போ அந்த ஆவியை ஒப்பு கொடுக்குறப்ப ஒரு புறம் இங்கே உள்ள
சில பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, நான் செத்து தொலைஞ்சிடலாம். இது செத்து என்ன தொலைகிறது, செத்து தொலைஞ்சிடலாம். நான் போயிட்டேன், நீங்களே என்ன பண்ணுவீங்க? சரியாக சூரியன் உதயமாகவும் சரியாக மறையும், எது என்ன செய்யாது. அப்போது ஒரு பழமொழி உண்டு, பெரிய ஆள், நீ செத்தா நாடு சுடுகாடாயிரும் போதா, நீ போனா போ, ஒரு இடம் காலியாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு? இந்த வார்த்தையை கேட்டதுப்பாடு அவன் சாக மாட்டான். நான் சாக போகிறேன், சாவு, நீ செத்தா உயிரிடம் காலி ஆயிரும், உனக்குள்ள இடத்த நான் ஆக்கிரமிச்சுக்குவேன். எப்படி? செத்தா செத்துட்டு போ, செத்தா செத்துட்டு போ. ஆவி என்ன செய்யற, போய்கிற சொல்லி என்ன செய்யற, மகத்தை கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்ப முக்கியமான பாயிண்ட், மரண நாளின் மேலே மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இந்த மரணத்தை பற்றி நமக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. இப்ப அதிகாரம் இல்லை, நம்ம என்ன செய்ய, எப்படி ஆவி ஒப்பு கொடுக்கிறது? ஒரு கேள்வி. எப்ப சொல்லணும்னு தெரியாதுல்ல, அப்ப எப்படி ஆவியை கொடுக்க முடியும்? தெரியாதுல்ல, என்னது தெரியாது. என்ன மரண நிச்சயம் எழுதியிருக்குது, இத்தனாம் தேதி, இந்த வருடம், இந்த மாதம், இந்த நட்சத்திரத்தில், இந்த ஓரையில், இந்த லக்கணத்தில் நீ செத்து போவாய் அப்படின்னு யாருக்கு எழுதப்பட்டிருக்குது? எழுதுவான், இத்தனாம் தேதி, இத்தனாம் மாதம், இந்த ராசியில், இந்த லக்கணத்தில் இவர் பிறந்தார், ஆகையினால இருந்த 6ஆம் மாதத்தில் இதில் ஒரு இலை விடுவோம், எப்படி அப்படின்னு சொல்லிடுவான். இது எப்படி, என்ன கிடையாது, எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு வார்த்தை. அதை நம்பிக்கிட்டு கண்டிப்பாக ஒரு சாவு விழுந்துடும், கண்டிப்பாக ஒரு சாவு விழுந்துடும். அவங்க சொல்லியே செத்து ஒரு சாவு அடைச்சிடுவான். எப்படி? சொல்லியே மூளை நம்ப வைக்கிறது. மூளை, ஒரு வியாதி இருக்குது, ஒரு வியாதி இருக்கு உனக்கு, என்னாயிரும், அது நிபந்தனை உட்பட்ட ஒரு அணிஞ்ச செயலாயிரும். வியாதி, அந்த வியாதி இதெல்லாம் வந்தால் செத்துருவாங்க. எந்த வியாதி வந்தாலும் சாக மாட்டார்கள், ஏனெனில் மெசியா நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த கேன்சர் வியாதி வந்து பெரிய வியாதிங்கிறாங்க. கேன்சரை ஈஸியாக போக்க முடியும். என்ன செய்யணும்? முலாம்பழம் இருக்குல்ல, மச்சுவாவில் நான் கூடிய அந்தாண்ட உழுவும், நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். அது எப்போ கிடைச்சாலும் அந்த பெருசாக இருக்குமே அதை சாப்பிடாதீங்க, அது விஷம். சின்னதாக இருக்கும், உடச்சா உள்ளார கருப்பாக இருக்கும், எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்ணும், கீழே கிடக்கும். அப்புறம் என்னது, இந்த கொடுக்காவளி வளர்க்குறோம்ல, அது சாப்பிட்ணும். அப்புறம் என்னது, நினைக்கிறப்பெல்லாம் இளநீ குடிங்க. நினைக்கிறப்ப என்ன பண்ணுங்க, இலை எங்கே கிடைச்சாலும் குடிங்க. தேங்காய் வந்து நல்லா பெண்ணு சாப்பிடுங்க, மரணமே கிடையாது. இதெல்லாம் அன்றாடம் சாப்பிட்ணும். அப்போ தான் பனங்கிழங்கு, எல்லா பழங்களும் சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சம். பாஸ்டர் பழம் சாப்பிட சொன்னீங்க, 2 கிலோ திராட்சை சாப்பிட்டேன், சூரியனுக்கு 300 ஓடிடுச்சு, இதெல்லாம் என்று சொல்லக்கூடாது. பழம்னா கொஞ்சம் எடுத்துக்கணும். என்னக்கூடாது, நான் 2 வேளை சாப்பிடாம பழமாக சாப்பிட்டேன்னா அது உங்கள் பேச்சை கேட்டு நான் போயிட்டேன் பாரு. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். என்ன செய்யணும், மட்டாய் சாப்பிடு, நெய் சாப்பிட்டால் வாந்தி போகணும். தேனுக்கு மாத்திரமல்ல, எல்லாத்துக்குமே அப்படி தான். ஆகையினால இந்த ஆவியை ஒப்பு கொடுக்கணும். எப்படியா, வாஸ்தவமாக கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்ப ஜீவன் மேல் நமக்கு அதிகாரங்கள். அப்படின்னால பவுல் சொல்றாரு, மெசியா எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆண்டவரே, நான் எப்ப செத்தாலும் என் ஆவியை நீர் எடுத்துக்கொள்ளும். எப்படியா, நமக்கு தெரியாதுல்ல, என்ன செய்யாது, தெரியாது. எப்ப செத்தாலும் என்ன பண்ணும், ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ளும். அப்ப முழுசும் என்ன செய்யறது, அவரை சார்ந்து நம்ம இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கை. ஏனோக்கு, எலியா, எலிசா கேட்டார். எலிசா, ஆண்டவனே விடுறா, என்ன செய்யும், எனக்கு உங்க வர ரெட்டிப்பா வேணும். அப்ப சொன்னாரு, ஏன் சொல்லணும், நான் எடுத்துக்கொள்ளப்படுறப்ப நீ பார்த்தாதான். அப்ப என்ன, அது அர்த்தம் என்ன,
கூடவே இருக்கணும். யார் கூட இருக்கணும்? எளியா கூடவே பயணிக்கணும். இப்போ நம்ம மெசியாவோட பயணித்தோம்னா அவர்கிட்ட ஆவியை கொடுக்கலாம். இத்தனை வருஷம் பயணிச்சாச்சு, நான் வேற மாதிரி பயணிக்க போகிறேன்னா பிசாசு ஆவியை எடுத்துக்கணும். ஆகையினால என்ன செய்யணுமா? அவர் கூட சரியாக ஓடுவோம். இதை பற்றின மற்ற காரியம் என்ன செய்யணுமா? மணி 1 மணி ஆயிடுச்சு. என்ன செய்வோம்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு பார்த்துக்கொள்வோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் எளிமையான ஒரு பாடலை பாடுவோம். எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுவோம்.